ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மண்டே ஈவினிங். இன்றைக்கி எங்களோட ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஈவினிங்க்கு தோசை சாப்பிட்ற மாதிரி தாங்க பிளான். என் ஹஸ்பண்ட்க்கு 3 வேளை தோசை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அவருக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். எங்களோட கோ டு சட்னி அப்படின்னா கோகனட் சட்னி தான். பிகாஸ் நான் தேங்காய் ஆல்ரெடி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை போட்டு ஈஸியாக அரைச்சிடுவேன். பட் என்னோட ஃபேவரட் சட்னின்னு பார்த்தா அது டொமேட்டோ சட்னி தான். என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு நார்மல் தோசை அண்ட் ஒரு எக் தோசை போட்டு கொடுத்தேன். செம்ம கிறிஸ்பாக சூப்பராக வந்துருச்சுங்க. காலையில் அரைச்ச மாவு தான், ஈவினிங்கே நல்லா புளிச்சிடுச்சு. அவர் மார்னிங்கே எக்கு சாப்பிட்டதுனால இப்போ ஒரே ஒரு எக் மட்டும் போட்டு தோசை ஊற்ற சொன்னார். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 எக்ஸுன்ற கோட்டா தான். நான் 2 எக்குமே ஈவினிங் சாப்பிடலான்னு இருந்தேன். பட் எனக்கு எக் தோசை சாப்பிட்ற மூடு இல்லை. அதனால 2 எக்கையும் ஃபுல் பாயில் மாதிரி சைட் பை சைட் போட்டுக்கிட்டேன். எக் ஒயிட்ஸ் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. பட் ஹோல் எக்கு நாங்கள் 2 தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். ஸோ சைட்லேயே எனக்கு ஒரு தோசை நல்லா முருகலாக ஊற்றிட்டு 2 ஃபுல் பாயில் வச்சு செம்மையாக டின்னர் முடிச்சிட்டேன். ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கிட்டேன். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.